அவர் அடக்கம் பண்ணப்பட்டது போல நான் அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டேன். அவர் எப்படி மரணத்தை ஜெயித்து அவர் உயிர்த்தெழுந்தாரோ நானும் அவரோடு உயிர்த்தெழுந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆக இயேசு இப்ப வெளியே இல்ல, இயேசு எங்க இருக்கிறாரு? எனக்குள்ளே இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? யார் அந்த இயேசு? மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை ஜெயித்தவர், பிசாசை ஜெயித்தவர், கல்லறை குழியை ஜெயித்தவர், உலகத்தின் எல்லா கட்டுகளையும் ஜெயித்தவர். என் ஆண்டவர் இயேசு ஜெயம் எடுத்தவர். ஹல்லேலூயா. ஜெயம் எடுத்த இயேசு எனக்குள்ள இருப்பதினால் நானும் ஜெயிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற விசுவாசம் யாருக்குள்ள இருக்குதோ அவர்கள் வாழ்க்கை ஜெயமாயிருக்கும். ஹல்லேலூயா. நிறைய நேரங்களில் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்னு சொல்றோம், ஆனா நமக்குள்ள அந்த விசுவாசங்கிறது பல நேரங்களில் கேள்விக்குறியாவதுனால தான் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வரும்போது சோர்ந்து போயிடுறோம், ஒரு பொருளாதார நெருக்கடி வரும்பொழுது சோர்ந்து போயிடுறோம், ஆண்டவரோடு இருக்கிற உறவுகளை பின்வாங்கிடுறோம், அல்லது சில நேரங்களிலே சில சூழ்நிலைகள் தடுமாற பண்ணும் பொழுது, சில பிரச்சனைகள் மேற்கொள்ளும் பொழுது தேவனோடு இருக்கிற உறவை உடைச்சி பரிசுத்த வாழ்க்கை கரைப்படுத்தி நிறைய நேரங்களில் ஒன்று உலக பிரகாரம் வாழ்க்கையில் தோல்வி, இன்னொரு பக்கம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் தோல்வி. என்னால் கர்த்தர் பிரியமா வாழ முடியல பாஸ்டர், என்னால் பரிசுத்தமாக வாழ முடியல, ஜெபத்தை குறித்து தெரியும் ஆனால் என்னால் ஜெபிக்க முடியல, கடினமாக உழைக்கிறேன் ஆனால் குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லை, என் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, என் குடும்பத்தில் ஏதோ ஒரு காரியம் நெருக்கம் போராட்டம் என்னால் மேற்கொள்ள முடியல. ஒரு தோற்று போன ஒரு வாழ்க்கை இன்னைக்கு அநேக கிறிஸ்தவத்தில் உண்டு. ஆனால் வேதம் சொல்கிறது தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். ஹல்லேலூயா. எதனால் உலகத்தை ஜெயிக்க முடியுமா? விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசம் சொல்லும் பொழுது ஜெயம் எடுத்த இயேசு எனக்குள்ளே இருக்கிறார் என்பதை முதல்ல நம்பணுங்க. நம்ம நிறைய நேரங்களில் உலகத்தானை போலவே இயேசுவை ஒரு இடத்துல வச்சு பார்க்குறோம். இன்னைக்கு உலகம் பாருங்க, கடவுள் எங்கே இருக்கிறான்னு கேளுங்க, கடவுள் அங்கே இருக்கிறார், அந்த கடவுள் இங்கே இருக்கிறார், இந்த கடவுள் அங்கே இருக்கிறார், அந்த கடவுள் அங்கே இருக்கிறார் அப்படிதான் சொல்கிறாங்க. அந்த கடவுள் அங்கே எழுந்தருளி இருக்கிறார், இந்த கடவுள் இங்கே வாசம் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு நாம் என்ன நினச்சிட்டோம்னா இயேசு சர்ச்சுக்குள்ளே இருக்கிறார், இயேசு ஜெபிக்கும் பொழுது வருகிறார், இயேசு ஆராதிக்கும் பொழுது வருகிறார். இயேசு எங்கே இருக்கிறாரு? நமக்குள்ள இருக்கிற இயேசு தோற்று போனவர் அல்ல. அப்போ நமக்குள்ள இருக்கிற இயேசு தோற்று போனவர் இல்லை அப்படின்னா அவர் ஜெயம் எடுத்தவர்னா நாம தோற்று போவோமா ஜெயிப்போமா? நான் ஜெயம் எடுப்பேன்னு சொல்றவங்கலாம் ஹல்லேலூயா. முதல்ல அதை விசுவாசிங்க. எனக்குள்ள யார் இருக்கிறது? இயேசு இருக்கிறார், எனக்குள்ள இருக்கிற இயேசு ஜெயம் எடுத்தவர். அந்த விசுவாசம் தான் நமக்குள்ள என்ன செய்யுமா? ஜெயத்துக்கு ஒரு ஆண்டவர் சொல்றாரு, நீ மலையை பார்த்து பெயர்ந்து தள்ளுண்டு சமுத்திரத்தில் போன்னு விசுவாசத்தோட சொன்னா, எவ்வளவேன்னு சந்தேகப்படாம சொன்னா அது அப்படி என்ன செய்யுமா? அப்படின்னா மலையெல்லாம் பெயர்த்து கடல்ல போடுகிறதுக்கு நம்ம கர்த்தர் என்ன செய்யல? அழைக்கல. மலைகள் கர்த்தர் எதை சொல்றாருன்னா, இந்த உலக வாழ்க்கையில நமக்கு பல சவால்கள் உண்டு. ஆமாவா இல்லைங்களா? வேலைக்கு போனால் ஒரு சவாலாக இருக்குது, குடும்பத்தில் சில காரியம் செய்யறது சவாலாக இருக்குது, இப்படி பல போராட்டம் பல சவால்கள். இன்னொரு பக்கம் பிசாசின் தந்திரங்கள் நம்மை கரைப்படுத்தி நம்முடைய அழைப்பை உடைத்து, நம்ம மேல இருக்கிற பிரதிஷ்டையை உடைத்து, நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை கரைப்படுத்தி நம்ம எப்படியாவது விழப்பண்ணுகிற ஒரு பிசாசின் தந்திரம் போராட்டம் நமக்கு விரோதமாய் மலைகளை போல இருக்கு. இந்த மலைகளை எல்லாம் ஜெயிப்பதற்கு நமக்குள்ள முதல்ல என்ன வேணுமா? விசுவாசம். இந்த விசுவாசம் இல்லாம இந்த மலைகள் நம்மளால ஜெயிக்கவே முடியாது. நீங்க அதே மார்க் 9:21 வாசித்து பாருங்க. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நமக்குள்ள விசுவாச ஜீவியம் சரியா இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கை மகிமையாய் மாறும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒருவேளை இன்னைக்கு வாழ்க்கையில் சில போராட்டங்கள் இருக்கலாம், சில பிரச்சனை இருக்கலாம். நான் எவ்வளவோ முயற்சி எடுத்துட்டேன் பாஸ்டர், என் குடும்பத்தில் இவங்க இதை சரிப்படுத்த முடியல, இவங்களை மாற்ற முடியல, இந்த பிரச்சனையை ஒழுங்குபடுத்த முடியல, என்னால் ஆவிக்கிற வாழ்க்கையில் பரிசுத்தமாக வாழ முடியல, நான் இனிமேல் எழும்பி நிற்பேன் எனக்கு தெரியல, இனி இந்த பாவத்தை என்னால் விட முடியும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை, இனி என்னால் ஒழுங்காக மாற முடியும் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஒருவேளை அந்த நிலைமையில் நீங்கள் இருப்பீங்கன்னா இன்னைக்கு முதல்ல உங்கள் இருதயத்தில் ஒரு விசுவாசத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்க. எனக்குள்ள இருக்கிற இயேசு இவைகளை மேற்கொள்ள எனக்கு பலன் தந்திருக்கிறார். அல்லேலூயா. நான் ஜெயிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. பாவத்தை மேற்கொள்ள, பரிசுத்தமாய் வாழ, நீ கர்த்தருக்காக வாழக்கூடாத தடைகளை உடைத்தெறிய, உன் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை மேற்கொண்டு ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ இயேசு என்னை அழைத்திருக்கிறார்
என்று நீங்க முதல்ல விசுவாசிங்க. கர்த்தர் ஜெயம் தருவார். ஹல்லேலூயா.